சுத்திகரிப்பாக இருக்கட்டும், பிரார்த்தனையாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மீண்டும் 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 கிராமஃபோனில் கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோமேட்டிசமை கொண்டு வராமல் வாழ்க்கையில் எதுலையுமே சாதிக்க முடியாது. திறமை முக்கியம் அல்ல, மீண்டும் மீண்டும் செய்வது முக்கியம். என்னையே ஒரு உதாரணமாக நான் சொன்னேன். எனக்கு பெரிய டேலண்ட் கிடையாது, இருந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக பல விஷயங்களை அடையக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. அதுதான் இரண்டாவது வார்த்தையாக நான் சொன்னேன், கன்சிஸ்டன்சி. இந்த மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையாக நான் வச்சேன். கேரக்டர்ன்றதை நம்ம எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். ஒரு தமிழாக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தன்மை, மாற்றம். கேரக்டரில் பல விஷயம் இருக்குது. இதை பற்றி பேசும்போது நார்மலாக எல்லாருக்குமே ஒரு லைட்டாக ஒரு கோபம் வரும். தன்மை மாற்றமே, என்கிட்ட தன்மை இல்லையா அப்படின்னா, எனக்கு நல்ல கேரக்டர் இல்லையா, என்னை பற்றி எப்படி நீங்கள் சொல்லலாம்? அதற்கு நான் அங்கே சொன்ன ஒரு உதாரணம். கேரக்டர்ன்றதை ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் செல்வதற்கு எனக்கு வாழ்வில் நான் கடைபிடிக்க வேண்டிய நல்லவை எது, விட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் என்ன? அஷ்டாங்க யோகாவில் முதல் 2 ஸ்டெப் எடுத்து பார்த்தீங்கன்னா யமா நியமான்னு சொல்லுவாங்க.